ஹே கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹீரோனோட சித்திக்கிட்ட 2 பேர் கடை வாங்கியிருப்பாங்க. லாஸ்ட் டைமில் ஹீரோ கூட அடிச்சிருப்பான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்ததுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டில் வந்து தீ வச்சுட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவனை ஹர்ட் பண்ணுறானுங்க. ஸோ இதை மாதிரி ஹீரோ வந்துட்டு கனவு காணிட்டு இருக்கான். அதெல்லாம் நடக்கலை. பட் தூக்கத்தில் என்ன பண்ணுறான்னா, ஹீரோயின் பேரை சொல்லி புலம்பிட்டு இருக்கான், குமாரிக்கான்னு. பக்கத்தில் படுத்துக்காது ஓன் தானே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓன் வந்து ஹக் பண்ணிக்கிறான். இல்லை ஒரு கெட்ட கனவு அப்படின்னு சொல்லும் போது ஓன் வந்து கேட்குறா, எப்போதுமே உங்களுக்கு ஒரு கெட்ட கனவு வருமே, அந்த கனவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இவனும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறான். நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ்க்கு போகணுமே ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இவனுக்கு வந்துட்டு ஹீரோனோட ஏரியாவோட பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு சைட் இருக்கும். அங்கே ஹீரோ போகிறான். போயிட்டு ஆஃபீஸ் ஒர்க்குக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஹீரோயினை வந்துட்டு குமாரிக்கா வந்துட்டு இந்த வேலைக்கு சேர்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர்கிட்ட சொல்லிட்டு, எந்த இன்டர்வியூ வைக்கக்கூடாது, நான் தான் வேலை தரேன்னு சொல்லவே கூடாது, என் பேர் வந்து தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து ஒரு கால் லெட்டர் மாதிரி அனுப்பிச்சிடுவாங்க. இது வந்து தெரிஞ்சதுக்கப்புறம் வீட்டில் வந்துட்டு கேட்பாங்க, என்ன நான் வந்துட்டு ஒரு இன்டர்வியூ கூட அட்டன் பண்ணலையே, என்னை வந்து எப்படி கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு வந்துட்டு ஆச்சரியமாக இருக்கும். அப்போ வந்து சித்தி என்ன சொல்லுவாங்க, பாரு நீ இப்போ வேலை இல்லாமல் இருக்க, நீ போயிட்டு ஒழுங்கு மாதிரி தான் போய் அட்டன் பண்ணிட்டு வா அப்படின்ட்டு சித்தி சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஹீரோயின் வந்து யோசிப்பா, சரி அதுக்கப்புறம் பசங்க தங்கச்சிலாம் இருக்காங்களே, ஸோ அவங்களுக்காக அட்டன் பண்ணி தானே ஆகணும், சரின்னு சொல்லிட்டு அவளும் அந்த வேலைக்கு போவா. பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த கொஸ்டினுமே கேட்க மாட்டாங்க, போனதுமே வந்து ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்க. ஹீரோனுக்கு லைட்டாக சந்தேகமாக இருக்கும், என்னடா இது ஒரு குவாலிஃபிகேஷனுமே பார்க்கல, ஒரு இன்டர்வியூ கூட எடுக்கலைன்னா அவள் டவுட்டாக இருக்கும். இங்கே ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். மேனேஜர் கால் பண்ணி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா, அவங்கள வந்துட்டு வேலைக்கு வர சொல்லிட்டேன் சார், அவங்க இன்றைக்கே ஜாயின் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த ஆஃபீஸ் ரூமில் ஒரு டேபிள் இருக்கும், அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு இருப்பான். பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு அவன் கேபின்லேருந்து எட்டி பார்ப்பான். யாரோ எட்டி பார்க்குறான்னு ஹீரோ வந்து அது கேபின் கிட்டே போவாலாம். அதுக்கெல்லாம் மேனேஜர் வந்துட்டு அங்கே போகாதீங்க, அது சிஓட ரூமு, அங்கே யாருமே போகக்கூடாது, அவருக்கு வந்து ப்ரைவேசி ரொம்பவே முக்கியம்னு சொல்லிடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு போக மாட்டான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னா, மேனேஜர் கால் பண்ணி எனக்கு வந்து வியூ தெரிகிற மாதிரி அவளோட பெஞ்ச் வந்து அரேஞ்ச் பண்ணி போடு, அவனோட கேபின் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஹீரோயின் வந்துட்டு ஏன் என்ன ஆச்சு இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் கேட்கும் போது, இல்லை வாஸ்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு இருப்பான். அதை ஃபோன் பேசிட்டு ஹீரோ வந்துட்டு தெரியல, இன்னும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஹீரோனுக்கு வந்துட்டு என்ன யார்கிட்ட பேசுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை என் ஒய்ஃப் கிட்ட பேசுகிறமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான், ஓகே இந்த இடத்துல போடு அப்படின்னு சொல்லிடுவான். நெக்ஸ்ட் பாங்க தான் காட்டுறாங்க. பாங்க வந்துட்டு வேலை பார்க்குற கடையில் ஒரு பையன் வந்து திருடுவான். பாங்க வந்து அவனை அடித்து அவனை வந்து பிடிப்பானா. அப்போ கரெக்டாக வந்துட்டு ஹீரோனோட ஃப்ரெண்டோட அப்பா வந்துருவாங்க அந்த இடத்துக்கு. அவங்களோட கடை தானே இது. அவர் வந்ததுக்கப்புறம் திருடுனா பார்த்தீங்களா, அவன் வந்து என்ன சொல்லுவான்னா, பாங்க தான் எடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு பாங்க மேலே வந்து பழிய போட்டுருவான். ஆக்சுவலி பாங்க வந்து அந்த திங்ஸை பிடுங்கி வச்சிருப்பானா, ஸோ பாங்கில் தான் திங்ஸ் இருக்கும். உடனே இவர் வந்து தப்பாக நினச்சிப்பாரு. அப்போ வந்துட்டு ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருக்கால, அவன் என்ன சொல்லுவானா, இல்லை கண்டிப்பாக இவன் திருடி இருக்கே மாட்டான். பார்க்கும்போது எப்படி இவன் வந்து ரொம்ப வருஷமாக என்கிட்ட இந்த பையன் வேலை பார்க்குறான், பாங்க தான் இப்போ வந்தவன், கண்டிப்பாக திருடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பாங்க மேலே தான் சந்தேகப்படுவான். ஒழுங்கு மாதிரி உன் ஃப்ரெண்டை நீ கூப்பிட்டே ஆகணும் அப்படிங்கும்போது இவன் ரொம்ப தயக்கமாக இருக்கும். அப்போ வேணாப்பா விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லுவான். இல்லை உன் ஃப்ரெண்டை கூப்பிட்டே ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்களா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வருவா. வந்து என்ன சொல்லுவானா, என்ன ஆச்சு அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அவன் வந்து நடந்ததெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ வந்துட்டு பாங்க அக்கா நீ நம்பாதக்கா அப்படின்னு சொல்லுவான். அப்பயுமே ஹீரோ என்ன நினச்சிப்போனா, ஒரு வேளை நடந்திருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு சரி நான் வந்துட்டு எவ்வளோன்னு சொல்லுங்கள், அதுக்கு நான் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே இவ சொல்லுவா, அப்பா ஏன்ப்பா இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்ட்டு இங்கே ஃப்ரெண்டு திட்டிகிட்டு இருப்பா. இங்கே பார்த்தீங்கன்னா போங்க அக்கா நீ என்னை நம்பவே இல்லையா, நீ பே பண்ண அப்போ என்ன அர்த்தம், நான் தானே எடுத்தேன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா அப்பா ப்ளீஸ்ப்பா, அவளே வந்துட்டு குமாரிக்காவே கஷ்டத்தில் இருக்காப்பா, ப்ளீஸ்ப்பா நீங்கள் இந்த மாதிரிலாம் அமௌண்ட்லாம் கேட்காதீங்க அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு பொண்ணு சொல்லுமா. அதுக்கு அவங்க அப்பா கேட்க மாட்டாங்க, இந்த பாரு உன் ஃப்ரெண்ட்ஷிப்னா வந்துட்டு வெளியே வச்சுக்கோ, இது வந்து என்னோட கடை, எனக்கு வந்துட்டு அதோட பேமெண்ட் வேணும். ஆக்சுவலி இருக்கவே மாட்டாங்க, இருந்தாலுமே அதுக்கு திங்ஸ்க்கு காசு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து காசு கொடுத்துட்டு வருவாளா. பாங்கு வந்து சுத்தமாக பிடிக்காது. அப்போ நீ என்ன நினைக்கிற, அப்போ நான் திருடுன்னு தான் நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பாங்கு வந்து கோவமாக பின்னாடி வருவான். அப்போ சித்தி அங்கேருந்து வருவாங்க. கண்டிப்பாக அவன் வந்து திருடி இருப்பான், ஏன்னா அவன் இப்படி தான் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே வந்துட்டு இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுல்ல. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பாங்கு கூட வந்து சண்டை போட ஆரம்பிச்சிடுவாங்க. 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. நீங்கள் தான் திருடுவீங்க, நீங்கள் தான் என்னோட காசை திருடிட்டீங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு மாற்றி அடிச்சிட்டு இருப்பாங்களா. அப்போ இவன் வந்துட்டு கோமாயிடுவான். இவங்க தான் அடிச்சிட்டு இருந்திருப்பாங்க சித்தி. என்னை வந்து கை ஊங்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பலர்னு அரைக்கும் போது கரெக்டாக வந்து அந்த இடத்துல வந்து ஹீரோயின் வந்துடுவா. ஹீரோயின் வந்து அரைச்சிடுவான். அது வந்துட்டு இவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, நான் தன்னோட அக்காவை நம்ம அடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனாலுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. என்ன தம்பி நம்மளை அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இப்போ நீங்கள் இந்த மாதிரி மாறிட்ட அப்படின்ட்டு இங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஃபீல் பண்ணுவா. அப்போ சித்தி வந்துட்டு உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்த அக்காவே நீ அடிச்சிட்ட பற்றியா, இதுக்கு தான் வந்து சொன்ன குமாரிக்கா இவனை வந்து நம்ம ஃபேமிலியில் சேர்த்துக்கவே கூடாது அப்படின்ட்டு சித்தி ஒரு பக்கம் வந்து வெறுப்பேற்றிட்டு இருப்பாங்களா. இவன் என்ன சொல்லுவானா, நான் இந்த ஃபேமிலியில் நான் இல்லை, நான் இந்த வீட்டை விட்டே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துகிட்டு கிளம்ப போவான். உடனே ஹீரோயின் வந்து இப்படிலாம் பண்ணாத, இந்த மாதிரிலாம் போவாதன்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து அட்வைஸ் பண்ணுவா. வா போகலாம் பரவாயில்ல, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவா. பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்கும், அக்கா வேறு அடிச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு இல்லை இதுக்கப்புறம் அக்காவை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுனே தெரியாமல் நான் போகிறேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவான். நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ஹீரோயினை வந்துட்டு அவனை வந்து காசு வாங்கினாம எந்த கடைக்காரன் அவனோட பொண்ணை வந்து தூக்கிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு தானே. ஸோ ஹீரோனோட ஃப்ரெண்டை வந்து கடத்தி வச்சுருந்துருப்பாங்க. இவன் போய் பார்ப்பான். பார்த்துட்டு நீ அப்படின்னு சொல்லிட்டு
ஹீரோயின் ஃப்ரெண்டை பார்ப்பான். இவனுக்கு தான் தெரியும்ல இந்த பொண்ணு. உடனே இவ கேட்பா, மாஃபியா நீ அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி பார்ப்பாங்க. உன்னை நான் பார்க்கவே கூடாதுன்னு நினச்சேன், என் ஃப்ரெண்டு இப்படி துரோகம் பண்ணிட்டு இப்படி போயிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஒரு சீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ கிங் சொல்லுவான், யார் சீட்டருவோம், ஃப்ரெண்டு தான் வந்துட்டு என் பாஸை வந்துட்டு ஏமாற்றிட்டா அப்படிங்கும்போது, என்னது பாஸை ஏமாற்றிட்டாரா, அவள் என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்பா. அதான் பால் கூட தானே அப்ராட் போலான்னு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கிங் சொல்லுவானா. அதுக்கு வந்துட்டு ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு பிளான் தான், அவன் ஒன்றும் யாரையும் ஏமாத்தலாம் இல்லை அப்படிங்கும்போது ஹீரோ வந்துட்டு என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ தான் இவன் நடந்து எல்லாத்தையுமே சொல்லுவாள். இந்த மாதிரி பால் அம்மா வந்துட்டு ஹீரோயின்ட்ட போய் கேட்டாங்க. ஸோ அதனால் ஹீரோயின் வந்துட்டு அவள் வந்து எல்லா உண்மையும் சொல்லுவாள். இதுக்கிட்டமே ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு அவன் வந்துட்டு ஒரு மான்குட்டி ஃபோட்டோ வரைஞ்சி கொடுத்துருப்பாள். ஸோ அதே வந்து பார்த்துட்டு இருப்பான். அப்போ வந்து இவள் சொல்லியிருப்பாள். ஸோ அது எல்லாமே வந்து ஞாபகம் வந்துட்டுருக்கும். அப்போ இவ வந்து சொல்லியிருப்பா, அவங்க அக்கா வந்து அப்பயே அப்ராட் கூப்பிட்டாங்க, இல்லை நான் வரமாட்டேன், சித்தி வந்துட்டு குழந்தை உண்டாயிருக்காங்க, என்னோட தங்கச்சிங்கெல்லாம் இருக்காங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியுமே எடுத்துக்கிட்டா, இந்த குடும்பத்துக்காக இவ்வளோ உழைச்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொல்ல தான் நம்ம ஹீரோக்கு வந்து இன்னும் தெரியும் நம்ம இந்த அளவுக்கு முட்டாளாக இருந்திருக்கோம், அவளை வந்துட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருக்கோம்னு சொல்லி கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ் போகும்போது கரெக்டாக 1 மணி ஆகும். அவள் லஞ்சுக்கு போக மாட்டான். அங்கே இருக்க தண்ணியை தான் குடிச்சிட்டு இருந்திருப்பான். ஏன்னா அவகிட்ட இப்போதைக்கு கையில் பெருசாக காசு இல்லை. இதெல்லாம் பார்க்குற ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மேனேஜரை விட்டு சாப்பாடு வாங்கி கொடுப்பான். அப்போ என்ன சொல்லுவாங்க, ஹீரோயின் என்ன அதிசயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாள். இல்லை இவ வந்து ரொம்ப நல்லவர், அவர் இப்படி தான் அடிக்கடி வந்துட்டு ஒர்க் பண்ணுற எம்ப்ளாய்க்கு வந்துட்டு சாப்பாடுலாம் வாங்கி கொடுப்பாரு. ஸோ அந்த டே இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து சொல்லுவானா, ஓ அப்படியா, உங்கள் சி வந்து ரொம்ப நல்லவரா, எப்படி இருப்பாருன்னு கேட்கும்போது, அவர் கொஞ்சம் வயசானவர் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவானா, கொஞ்சம் வாழ்க்கை வந்ததெல்லாம் அடிச்சு விட்டுருவான். நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம ஹீரோயின் சாப்பிட்றனா வீட்டில் யார் சாப்பிட்ருப்பான்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவானா, ஹீரோயின் வீட்டுக்கும் வந்து லஞ்ச் வாங்கிட்டு போவான். லஞ்ச் வாங்கிட்டு அங்கே போய் ஃபுட்டெல்லாம் வச்சுட்டு அப்படியே வந்து ஒரு கிளான்ஸ் அந்த வீடெல்லாம் பார்த்துட்டு இருப்பான். எப்படி வாழ்ந்த ஃபேமிலி இப்படி கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா குப்பையாக கிடக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பாத்திரம், ஒரு மாதிரி பழைய பாத்திரத்தை வச்சு அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு மாதிரி கீழே வந்துட்டு கிச்சன் செட்டப்பாக இருக்கும். மேலே வந்துட்டு ஸ்டெப்ஸ் ஏறி பார்த்தீங்கன்னா எல்லாமே மரத்தில் தான் பண்ணியிருப்பாங்க. மேலே ஸ்டெப் ஏறி போனால் ஒரு ரூம், பெரிய ரூம் மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ஒரு பாய் விரித்து ஒரு பெட்டு மாதிரி போட்டிருப்பாங்க. கொசுவெல்லாம் இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். என்னடா இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி வாழ்ந்தவங்க எப்படி ஆயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு கீழே இறங்கி வருவானா. அப்போ பிளா வந்துட்டு எப்போவுமே அந்த ஆத்தோரம் வந்துட்டு விளையாண்டுட்டு இருப்பா. அப்போ வந்து கப்பல் விட்டுட்டுருப்பா, இது அக்கா அம்மா நான் பாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு தானா பேசி சின்ன பசங்கள்லாம் விளையாடுவாங்களா, அந்த மாதிரி விளையாண்டுட்டு இருப்பா. இதை வந்துட்டு ஹீரோ பார்ப்பான். ஸோ அந்த போட்டை விட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி கொண்டு பேப்பரில் பண்ண போட்டை வந்து விட போவா. அப்படி தவறி தண்ணிக்குள்ளேயே விழுந்துருவா. இதை வந்துட்டு ஹீரோ பார்த்துருவான். நல்ல வேலை ஹீரோ பார்த்தனால ஓடி போய் இந்த பொண்ணை வந்துட்டு காப்பாற்றுவான். நெக்ஸ்ட்டு கால் ஹீரோயினுக்கு தான் கால் பண்ணுவாங்க, இந்த மாதிரி குழந்தை வந்து தண்ணியில் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் வந்து அடிச்சு பிடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்ப்பா. டாக்டர் வந்துட்டு ஓகே இப்போதைக்கு சேஃப், ஆனால் வந்து 24 ஹவர்ஸ் வந்து அப்சர்வேஷனில் வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்துட்டு கஷ்டப்படுவோம். நல்ல வேலை பிளாவோட அப்பா தான் வந்துட்டு அட்மிட் பண்ணாருங்கும் போது பிளா அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பா. ஹீரோ இவரெலாம் வந்து அப்பாலாம் கிடையாது, நான் வந்து பிளாவோட அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு டாக்டர்கிட்ட சொல்லுவா. அப்படியே சரி நீங்கள் வந்து ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லும் போது இவ வந்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துட்டு என்னோட வீட்டு அட்ரஸ் தெரியும், நீங்கள் எதுக்கு என் வீட்டுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. ஏன் நான் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோட கம்பெனியில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவே ஒத்துப்பானது. உங்கள் கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணுறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கும் வரும். இதுக்கப்புறம் நான் உடனே போயிட்டு அந்த கம்பெனியில் போய் ரிசைன் லெட்டர் கொடுத்துட்டு நான் வெளியாக போகிறேன் அப்படின்னு சொல்லுவாள். அப்போ ஹீரோ வந்துட்டு ஹீரோனை எப்படி பேசினா வந்துட்டு இது பண்ணலாம் மாற்றலான்ட்டு நல்லா பிளான் பண்ணி வச்சுக்கிட்டு என்ன சொல்லுவானா, எனக்கு புரிஞ்சு போச்சு, உன் மனசில் வந்து நான் அதிகமாக இருக்கிறேன், என் கூட நீ வேலை பார்த்தனா உன் மனசு மாறிடும், திருப்பி லெவலில் வந்து விழுந்துருவேன், அதுக்கப்புறம் ப்ளீஸ் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோன்னு நீ கெஞ்சுவேன், அதானே அதனால தானே வந்துட்டு இப்போ வந்துட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோனுக்கு வந்து சமயக்கம் வந்துடும். என்னது நான் உங்களை வந்து கெஞ்சுவேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, சான்ஸே கிடையாது, உங்கள் கூட நான் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு ஒரு வாட்டி கூட உங்கள் மேலே எந்த இம்ப்ரெஷனும் வராது, எனக்கு உங்கள் மேலே காதல் நான் விழமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான். ஆக்சுவலி ஹீரோக்கு அதுதான் தேவை. இவன் என்ன பண்ணுவான், கோவமாக திரும்பிட்டு பார்ப்பாலாம். அப்போ பார்த்தீங்கன்னா இவளுக்கு மயக்கம் வரும், டக்குன்னு அங்கேயே விழுந்துருவா. ஹீரோ வந்துட்டு என்ன ஆச்சு குமாரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கத்திட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் தானே இருக்காங்க. ஸோ அங்கேயே டாக்டர்கிட்ட வந்துட்டு காட்டுவாங்க. அப்போ டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி இவங்க வந்து ஒழுங்கான ஃபுட்டே இல்லை, நியூட்ரிஷனே இவங்க சுத்தமாக இல்லை, இவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சமாக ட்ரிப்ஸ் போட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் கிங்கை கூப்பிட்டு அவங்க சித்திட்ட போய் சொல்லு, இந்த மாதிரி பிளா தண்ணியில் விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து இவன் பார்த்துப்பான். நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நீ என் கூட வந்துடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு என்ன பண்ணுவானா, அப்படியே ஹீரோயினுக்கு வந்து ஒரு கிஸ் பண்ணுவான். அவளுக்கு ஆனால் தெரியாது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹீரோ வந்துட்டு ஆஃபீஸ்க்கே வர மாட்டேங்கிறானே. ஸோ அதனால் ஹீரோட பிஏ கிட்ட போயிட்டு ரீனா கேட்பா, எதுக்கு ஹீரோ இப்போலாம் ஆஃபீஸ்க்கு வர மாட்டேங்கிறான், உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த மாதிரி ஹீரோயினை தான் பார்க்க போகிறான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவளுக்கு ஷாக் ஆகிடும், ஹீரோயினை வந்துட்டு பார்த்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோனோட பழைய வீடு இருக்குல்ல, ஸோ அந்த
ரீனா போவா. பார்த்தீங்கன்னா இந்த வீடு ரொம்ப க்ளீனாக இருக்கும். ஆக்சுவலி ஹீரோ வந்துட்டு இந்த வீடை மெயின்டைன் பண்ணி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ மேடிக்கிட்ட வந்து சொல்லியிருப்பான். அந்த மேட் சொல்லுவேன் இது வந்துட்டு ஹீரோவோட எக்ஸோட வீடாம். ஸோ அதனால் ஹீரோ வந்துட்டு என்னை மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொன்னதுக்கப்புறம் தான் இவளுக்கு தெரியுது ஹீரோ வந்துட்டு அவளை வந்து மறக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த வீட்டெல்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருப்பான். அந்த மேட்டை வந்து இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி கொஞ்சம் பணம் கொடுத்து நான் வந்ததை சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் சித்தியும் சித்தியோட பொண்ணும் வருவாங்களா, பார்த்துட்டு செம ஜாலியாகிடுவாங்க. இங்கே பாரு நிறைய ஃபுட்டு இருக்குது, ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஹாப்பியாக எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. அப்போ வந்துட்டு பையன் வந்து கேட்பான் எங்கே வந்துட்டு பிளாவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். எங்கே போயிருப்பா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துல கிங் வந்துடுவான். கிங் வந்து இந்த மாதிரி பிளாக் இந்த மாதிரி நடந்துச்சு ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போவாங்க. இவங்களுக்கா கஷ்டமாக தான் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி இவங்க சீட்டு கட்டு தான் விளையாட போயிருப்பாங்க. அப்போ வந்து இவளை கண்டுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி போயிருப்பாங்க. இது தெரிஞ்சதுமே ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துட்டு செம்மையா திட்ட ஆரம்பிச்சிருவான். ஒரு பொண்ணை கூட இப்படி பார்த்துக்க மாட்டீங்களா சித்தி, உங்களுக்கு சூதாட்டம் தான் முக்கியமா, பாருங்க பிளாம் வந்து தண்ணியில் விழுந்துட்டா, கொஞ்ச நேரம் விட்டு அவள் இறந்துருப்பான்னு சொல்லும் போது இவங்களுக்கு இப்போ தான் புத்தியே உரைக்கிது. சாரிம்மா இதுக்கப்புறம் வந்து நான் அந்த மாதிரி விளையாடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிமிஷத்துலேயும் சித்தி வந்து கொஞ்சம் தெரிஞ்சிடுறாங்க. இதுக்கப்புறம் நான் என் பொண்ணு கூட தான் இருப்பேன், உங்களுக்காகவே ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பேன், இதுக்கப்புறம் ரொம்ப லேசியாக நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் இந்த குழந்தை வந்து கண்ணு முடிச்சிடுமே ஹீரோயினை பார்த்துட்டு அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுமா. இவ ஓடி போயிட்டு எப்படி இருக்கா நல்லா இருக்கியாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு இருப்பா. இங்கே பார்த்தீங்கன்னா ரீனா பயங்கரமாக அழுதுட்டு இருப்பா. ஆனால் பின்னாடி பிஏ இருக்கானா அவன் வந்துட்டு ரீனா ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருக்கான் போல. அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போகும்போது ஹீரோ என்ன சொல்லுவானா, இதுக்கப்புறம் நான் ஒரு மீட்டிங் போகிறேன், எங்கெல்லாம் மீட்டிங் போகிறனோ அங்கெல்லாம் நீ வந்தாகணும் அப்படின்னு சொல்லுவான். ஹீரோயின் ஃபஸ்ட்டு வந்துட்டு முடியாதுன்னு சொல்லுவான். அப்போது உனக்கு இன்னுமே என் மேலே லவ் இருக்கா தானே, நீ என் கூடலாம் வர மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். சேச்சே அதெல்லாம் உனக்கு கிடையாதுன்னு அப்படின்னு சொல்லுவாள். அப்போ ஏன் தயங்குற வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போயிருப்பேன். ஆக்சுவலி கிளைண்ட்லாம் யாரையும் கூப்பிட்டுருக்க மாட்டான். இவன் வந்து ஒழுங்காக சாப்பிட்ருக்க மாட்டான்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அதனால் இவன் நிறைய ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணி வச்சுருப்பான். ஹீரோ வந்துட்டு என்ன கிளைண்ட் வரதுக்கு முன்னாடி சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க வர சீர் வரட்டும், அது வரைக்கும் நான் பசியோடு இருக்க முடியுமா, வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவானா. அப்போ ஹீரோயின் வந்துட்டு கிளைண்ட் கிட்ட வந்தோடனே பேசணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவா. இதை பார்த்துட்டு ஹீரோ என்ன பண்ணுவானா, ஐயோ என்ன இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துட்டு யார்ட்டையும் பேசுகிற மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோயின் சொல்லுவான், ஐயோ கிளைண்ட்டுக்கு வேறு வேலை இருக்கான், சரி நம்ம சாப்பிட்டு கிளம்பலாம், நெக்ஸ்ட் டைம் வந்து மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டு இந்த ஃபுட்லாம் வேணான்னு சொல்லுவானா. அப்போ ஹீரோயின் வந்துட்டு இவ்வளோ ஃபுட்டு வேஸ்ட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் என்ன பண்ணுறது, இவ்வளோ ஃபுட்டை போய் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறது, இவங்க வந்து நாய்க்கோ பூனைக்கோ போட்டுருவாங்கங்கும் போது இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு இவங்க வீட்டில் வந்து ஃபுட்டுக்காக கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுவான். ஹீரோனால மனசு கேட்காது. அவள் என்ன பண்ணுவான், எல்லாத்தையுமே வந்து பார்சல் கட்டுங்க எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிடுவாள். ஆக்சுவலி ஹீரோக்கு இதுதான் தேவை, கண்டிப்பாக இதெல்லாம் கட்டிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவான்னு ஹீரோக்கு தெரியும். அதே மாதிரி ஹீரோ என்ன பண்ணுவானா எல்லாத்தையுமே வந்து பார்சல் கட்டிட்டு வெளியே வருவான். ஹீரோ பார்த்துட்டு இது என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த ஃபுட்டெல்லாம் வேஸ்ட் பண்ண வேணாம், நான் என்னோட தங்கச்சி தம்பிக்கு வந்து நான் கொடுக்க போகிறேங்குவாளா. சரி இனிவே வேணா இருக்கட்டும், நான் அந்த பக்கமாக தான் போகிறேன், வேணா உன்னை வந்து ட்ராப் பண்ணிட்டு போட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஏதோ அந்த பக்கமாக வேலை இருக்க மாதிரி வந்துட்டு சீனப்படுவான். ஹீரோயின் வந்துட்டு இவ்வளோ தூக்கிட்டு எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிடுவான். ஆக்சுவலி வேணுங்கன்னு இவளை விடுறதுக்காக தான் போகிறான், ஆனால் லைட்டாக வந்து சீனப்படுவான். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவானா, நான் வந்துட்டு போனால் போது உன்னை வந்து அது வரைக்கும் விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார வந்து அழைச்சிட்டு வருவோம். முன்னாடி நிறைய வாழைத்தோப்பு இருக்கும். உள்ளார வந்துட்டு இருப்பானா. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஏரியோட முதலாளி இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு இந்த பாருக்குமாரிக்கா இதுக்கப்புறம் ஓனர் வந்துட்டு இவர் தான், நான் கிடையாது, இந்த ஏக்கர் அந்த வீடு எல்லாத்தையுமே இவர் வாங்கிட்டார் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு செம்மையாக்கம் வந்துடும். உங்களோட பிளான் என்ன தான், எப்படி என்னை சுற்றி எல்லாத்தையுமே வாங்கிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, ஃபர்ஸ்ட் அந்த வீடை காலி பண்ணிட்டு போகணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாள். அது ஹீரோ வந்து இங்கே பாருமா, அப்படியே உன் அழகுல மயங்கி அப்படியே நான் உனக்காக எல்லாமே வாங்கி வைக்கிறேன் அப்படிலாம் நினச்சிக்காத, உங்களை தேடி கண்டிப்பாக உங்கள் அப்பா வருவார், உங்கள் அப்பா நிறைய காசை வாங்கிட்டு போயிருக்காரு என்கிட்ட, உங்கள் அப்பா வந்தால் அவரை லாக் பண்ணுறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இந்த இடத்த நான் வாங்கினேன், மற்றபடி உங்களுக்காக உங்கள் ஃபேமிலிக்காகலாம் நான் ஒன்றும் வாங்கலை அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லுவான். இது வந்து ஹீரோனுக்கு கொஞ்சம் நியாயமாக இருக்கும், ஏன்னா அவங்க அப்பாவை தான் இவன் தேடிட்டு இருக்கான். சரி சப்போஸ் ஒரு நாள் நம்ம அப்பா வருவார் போல் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு வந்து தோணிட்டு இருக்கும். அதனால தான் அடிக்கடி உங்கள் ஃபேமிலியை சுற்றி என்னோட ஆட்கள் வந்துட்டு இருக்காங்க, உங்கள் அப்பா வந்து கிடச்சா அப்படி குப்புன்னு தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்லுவான், கண்டிப்பாக எங்கள் அப்பா வருவார், நானும் எங்கள் அப்பாவும் சேர்ந்து உங்கள் களத்தை எல்லாத்தையுமே நான் அடைப்போன்னு சொல்லிட்டு உள்ளார போவாள். அதுக்கப்புறம் போயிட்டு திங்ஸ்லாம் வச்சுட்டு மூஞ்சிகள் வைப்போனா பைப்பு பீச்சுக்கிட்டு அடிக்கும். ஹீரோ வந்து ஹெல்ப் பண்ண வருவான். என்ன இது பைப்பு இப்படி இருக்குது அப்படின்னு ஹீரோ வந்து கேட்பான். என்ன பண்ணுறது, நான் வந்துட்டு மாற்றணும் அப்படின்னு ஹீரோன்னு சொல்லுவாள். சரி விடு, இதுக்கப்புறம் நான் தானே ஓனர், ஸோ நானே மாற்றுறேன் அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லிட்டு அப்படியே சளிப்பாக அந்த இடத்துல வந்துட்டு கோட்டெல்லாம் கழட்டி போடுவான். ஃபுல்லாக வெட்டாயிடும், ரெண்டு பேருக்குமே வெட்டாயிடும். ஹீரோ அப்படியே பார்ப்பானா. ஹீரோ வந்துட்டு என்னச்சி நீங்கள் எவ்வளோ அசிங்கமாக பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், டக்குன்னு வந்து முடிப்பா. நம்ம இப்போ என்னத்தை பார்த்தோம் இவ இப்படி மூடிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒன்றுமே புரியாது. இவன் என்ன பண்ணுவான், உள்ளே போயிட்டு
ஹீரோக்கு தகுந்த மாதிரி ஒரு டிஷர்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு தன் தம்பியோட ஷர்ட் பாங்கு இருக்குல்ல, ஸோ அவனோட டிஷர்ட் எடுத்து வந்து கொடுப்பா. உடனே ஹீரோ வந்து ஃபஸ்ட்டு மோந்து பார்ப்பான். அப்போ ஹீரோ சொல்லுவான், நாங்கள் ஏழையாக கஷ்டப்படுறோம் தான், அதுக்காக நாங்கள் துவைக்காம தான் வச்சுருக்க மாட்டோம், நல்லா வாஷ் பண்ணி அழகாக தான் வச்சுருப்போம்னு சொல்லுவாள். அப்படியேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு போடுவான். அங்கேயே வந்து சேஞ்ச் பண்ணுவான். ஹீரோயின் வந்துட்டு என்ன இங்கேயே சேஞ்ச் பண்ணுறீங்கும் போது, நான் இப்படி தான் சேஞ்ச் பண்ணுவேன்னு சொல்லி ஹீரோ அங்கேயே சேஞ்ச் பண்ணுவான். அப்புறம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஐயோ என்னமோ ஊறுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு கத்திட்டு இருப்பான். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான்னா டக்குனு வந்து பார்க்க வருவா. என்ன இங்கே ஊறுதா அங்கே ஊறுதா பூச்சா இருக்குமேன்னு சொல்லிட்டு வந்து பார்க்க வருவாளா. அப்படியே 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. அப்படியே 2 பேருக்குமே வந்துட்டு அப்படியே ப்ளஷ் ஆகும் கண்ணும், அதுக்கப்புறம் வந்து கண்ணெல்லாம் அப்படியே ப்ளஷ் ஆகிட்டு இருக்கும். 2 பேருக்குமே அந்த லவ் வந்து அப்படியே எட்டி பார்க்கும். ஹீரோக்கு ஆல்ரெடி எட்டி பார்க்கும், ஹீரோனுக்கு அப்படியே லைட்டாக எட்டி பார்த்துட்டு இருக்கோமா, அப்படியே ஹீரோ வந்து அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி போவோம். ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து விலகி வந்துடுவா. ஆக்சுவலி நம்ம என்ன பண்ண போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிடும். அப்படியே கீழே இறங்கி வந்துடுவா. அதுக்கப்புறம் இவங்க வந்து ஃபுட்லாம் வாங்கிட்டு வந்துருப்பாங்களா, அதெல்லாம் வந்துட்டு இவங்க சிஸ்டர் தம்பி எல்லாரும் பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. அவங்களாம் வந்துட்டு சாப்பிடுவாங்க. எங்களுக்கு இவ்வளோ ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம்மா வா அப்படின்னு சொல்லிட்டுலாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. அப்போ அந்த பொண்ணு வந்து அங்கிள் நீங்களும் சாப்பிடுவாங்கும் போது ஹீரோயின் வந்துட்டு அவரையே நம்ம கூடலாம் வந்துட்டு இந்த பிளேட்லாம் சாப்பிட வராங்கும் போது ஹீரோ வந்துட்டு ஏன் நான் சாப்பிட மாட்டேனான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி போகிறப்போ என்ன பண்ணுவோன்னா அந்த குட்டி பொண்ணை கூப்பிட்டு, இந்த நீ செலவுக்கு வச்சுக்கோ, உன் தம்பிக்கும் வாங்கி கொடு, உனக்கும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காசுலாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வருவானா. ரொம்ப ஹாப்பியாக தான் வருவான். ஆனால் வீட்டுக்கு வந்தாலுமே இவனுக்கு சோகமாயிடும். என்ன பார்த்தீங்கன்னா முன்னாடி ஓன் வந்து இவனுக்காக வெயிட் பண்ணி படுத்துட்டு இருந்திருப்பான். என்ன ஆச்சு இவ்வளோ லேட்டாக வந்துட்டீங்க, நம்ம எப்போ தான் டின்னர் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹக் பண்ணிப்பா. ஹீரோ வந்துட்டு இவ வேற இவ்வளோ அன்பாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஆனால் அவன் லவ் எல்லாமே வந்துட்டு ஹீரோயின் மேலே தான். இவனை ஒரு ஜஸ்ட் ஒரு மிஸ்ஸஸாக தான் வச்சிருக்கா. இவனுக்கு என்ன பண்ணனே தெரியல. அப்போ என்ன சொல்கிறான், கையில் வந்துட்டு சரி ஒரு நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா கையில் கார்டை கொடுத்துட்டு இது வந்து அன்லிமிட்டட், நீ எவ்வளோ வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கார்டை கொடுத்துட்டு போகிறான். எப்போவுமே இவன் கார்டு கொடுத்தோன்னா ஹாப்பியாக வந்து நிறைய பர்ச்சேஸ்லாம் பண்ணுவாள், ஷாப்பிங்லாம் பண்ணுவாள். ஆனால் இப்போ வந்துட்டு இவளுக்கு அந்த பணத்து மேலே இஷ்டமே கிடையாது. இவளுக்கு வந்துட்டு ஹீரோ மேலே தான் இஷ்டம். என்ன இப்படி காசை கொடுத்துட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கஷ்டமாக அப்படியே பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ரீனா வரா. நீ இப்போலாம் வந்துட்டு எதுவும் கம்பெனி வர மாட்டேங்கிற, அந்த சைட்டுக்கே போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரீனா வந்து கேட்குறான். இந்த பார் ரீனா, நான் தான் உன்னை சிஓவாக போட்டிருக்கேன், இதுக்கப்புறம் நீ என்ன டிசிஷன் எடுத்தாலுமே எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்டே அந்த இடத்த நான் ஒப்படைக்கிறேன், நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுவான். ஹீரோ நினச்சி தான் வந்திருப்பான், ஷாப்பிங் வந்திருப்பான். ஹீரோட செருப்பு வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். சரி அவளுக்கு வந்து புதிய ஸ்லிப்பர் வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்லிப்பர்லாம் செலக்ட் பண்ண சொல்லுவான். ஹீரோயின் வந்துட்டு எதுக்கு இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது அப்படிங்கும்போது என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு புது கேர்ள் ஃப்ரெண்டுக்குன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவானா உன் சைஸ் தான் அப்படின்னு சொல்லுவானா. உங்களுக்கு என்ன என் வயசு தான் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்பா. இல்லை இப்போ தான் ஸ்கூலே படித்து முடிக்க போகிறா அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எப்போவுமே இந்த மாதிரி டேஸ்ட்டு தானா அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்பா. ஆமாம்மா எனக்கு இந்த மாதிரி பொண்ணு தான் பிடிக்கும், நீ வந்துட்டு ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சொல்லுவான் இது உனக்கு தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவான். ஹீரோயின் வந்துட்டு எனக்கா எதுக்கு அப்படின்னு சொல்லுவாள். ஆமாம் மீட்டிங்லாம் அடிக்கடி என் கூட தான் வரா மாதிரி இருக்கும், உன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸை ஃபஸ்ட்டு மாற்றணும், உன்னோட ஷூ இந்த ஸ்லிப்பரெல்லாம் மாற்றணும்னு சொல்லும்போது இதுவும் ஒரு வேல்டான பாயிண்டில் தான் இருக்கும். ஏன்னா இவளுக்கு தேவைப்படும்ல. அவள் என்ன சொல்லுவான்னா கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்கள் கணக்கில் எழுதி வச்சுக்கோங்க, இந்த கடனும் நான் அடைப்பேன் அப்படின்னு சொல்லும்போது ஓகே மேடம் நீங்கள் வந்துட்டு அடைச்சிடுங்கன்னு சொல்லிட்டு கார் பார்க்கிங் கிட்ட வருவாங்க. இவங்க திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது ஒரு திருடன் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு காரை வந்துட்டு அன்லாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவான். ஹீரோன் வந்து திருடன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஓடுவான். ஹீரோ வந்துட்டு என்ன இவ ஓடிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவனை வந்து பின்னாடி போயிட்டு இருப்பான். யார் அந்த திருடன் பார்த்தீங்கன்னா அது வேறு யாரும் இல்லை, பாங்கு தான். பாங்க பார்த்தோன்னே பாங்கு நீயா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஷாக்காக பார்ப்பா. ஹீரோ வந்து அப்படியே பார்த்துட்டு இருப்பான். ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர்.